வெல்கம் டு நாள் படிக்கும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா விண்வின் 754வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். விண்வின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ட்ரா நம்பர்களை மேட்ச் பண்ணி தான் விளையாடுவாங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி சில நம்பர்கள் வந்திருக்கு. அது என்னங்கிறது பாருங்கள். நேற்று ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 001 யாருமே எதிர்பார்க்காத ஒரு நம்பர். இந்த மாதம் டபுள்ஸுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட டபுள்ஸ் அடிச்சிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் நேற்று அந்த கம்பெனியுடைய ரிசல்ட்டு தான் அடிச்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அக்ஷயா கம்பெனி நான் எப்போவுமே சொல்லுவேன் 5-0 அப்படின்ட்டு. அந்த வகையில் அவனுடைய கம்பெனி தங்கிட்ட 0 மேட்ச் பண்ணி தான் விளையாடிருக்கான். நம்மளது பார்த்திங்கன்னா நேற்று சி போர்டு சிங்கிள் நம்பர் ஒன்று வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சி போர்டு மட்டும் நம்மளுக்கு ஒரு வின்னிங் வந்திருக்கு. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்திருக்கு. 8 அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய போர்டு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா 8 வரல அப்படின்னா நேற்று அடித்து ரிசல்ட்டு 000 அடித்தான் இல்லையா, அந்த 0க்கு பவர் 5ன்னு சொல்லி மேட்ச் பண்ணி கூட விளாடலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 8 விளாடணும், அப்படி இல்லைனா 5 விளாடணும். ஒருவேளை அவன் 5 கேம் கொண்டு வந்தானா, நேற்று ரிசல்ட்டினுடைய பவரான 5 கொண்டு வந்தானா அதுக்கு தகுந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் பண்ணி நான் ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது எல்லாமே சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பி போர்டு பார்த்திங்கன்னா பி போர்டும் அதே 8ஆம் நம்பர். இன்றைக்கும் டபுள்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா டபுள்ஸுக்கு நீங்களே பார்க்குறீங்க, தொடர்ந்து டபுள்ஸாகவே அடித்து தாக்குறோம். அதனால் டபுள்ஸு பார்த்துக்குங்க. அது டபுள்ஸுன்னு வந்தாலே கெஸ்ஸிங் வந்து சரியாக உட்காராது. கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் டபுள்ஸ்ன்னு வந்தாலே. அடுத்ததாக சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வந்திருக்கு. இதில் 5க்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். ஒருவேளை இது தவிர்த்து வேறு கெஸ்ஸிங் வேறு கெஸ்ஸிங் ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. ஸோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் தான் வந்திருக்கு. இதை தவிர்த்து சி போர்டு மேட்ச் பண்ணி நான் ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கேன். அது என்ன நம்பருங்கிறது நீங்கள் பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சேனலை வந்து சும்மா இப்படி தள்ளி விட்டு பார்த்தா போதும், ஸோ நம்பர்களை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்க. அது நம்ம பல தடவை சொல்லிட்டோம். அதுக்கு மேலே உங்களுடைய இஷ்டம். அடுத்ததாக ஏபிபிசிசி பார்த்திங்க அப்படின்னா 55, 52, 25 நான் சொன்ன நம்பர் இந்த நம்பர் தான் அது. அதாவது ஏபிபிசிசியில் 5 மேட்ச் பண்ணி நான் சொன்ன மாதிரி 8 வரலன்னா 5 வரும்னு சொன்னாங்க. 5 மேட்ச் பண்ணி 5 மறுபடியும் அடிக்கலாம். நேற்று ரிசல்ட்டுக்கு உண்டான பவர் 001க்கு 1 5 அடிச்சுட்டு அந்த 1க்கு அடுத்த நம்பர் 2 அப்படின்னு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணானா 552 கூட
வின்னிங் கட்டிக்கலாம். அந்த நம்பரை தான் இங்கே பிரித்து உங்களுக்கு 55 52 25 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கேன். இது ஒரு பக்கா ரூட் கெஸ்ஸிங்கில் அமைஞ்ச நம்பர். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. அடுத்ததாக ஃபாலோவிங் நம்பர். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 545. இந்த நம்பர் நேற்று எதிர்பார்த்தேன், நேற்றான் இன்றைக்கி கூட வரலாம். நான் சொன்ன பண்ணி கடைசியாக 00க்கு 5 மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணோன்னா இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ இந்த நம்பர் கூட நீங்கள் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோவிங் நம்பர் கிட்டத்தட்ட எல்லாமே கவர் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு நம்பரில் போயிருக்கு நம்மளுக்கு இந்த மாதம். இல்லைன்னா பாக்ஸில் போயிடுது. என்ன கணக்கில் அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேர் நம்ம சேனலை வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே டபுள்ஸை மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். அந்த வகையில் நான் இந்த மாதம் டபுள்ஸ் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தது கரெக்டாகிடுச்சு. பட் என்னன்னா எடுத்த ஃபாலோவிங் நம்பரில் ஒரு ஃபுல் வின்னிங் கூட நம்மளுக்கு கை கொடுக்கலங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இருந்தாலும் பார்ப்போம். பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், சிங்கிள் நம்பர் 885 இது ஒன்று தான் கொண்டு வந்திருக்கேன். இதை தவிர்த்து வேறு கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதா பாருங்கள். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த 8 வரலன்னா இதுக்கு தான் 5 மேட்ச் பண்ணி 5 மேட்ச் பண்ணி நம்ம ABBCSசியில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர்களையுமே எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஆல் போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வந்திருக்கு. 8 5 இதை மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். மாத கடைசி கேம் வந்து ரெகுலர் டைம்லேயே வந்து நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வரதில்லை. மாத கடைசியில் எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதிகமாக ப்ளே பண்ணி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து நீங்கள் சில டாப் கெஸர்ஸை மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறது தான் நல்லதுன்னு தோணுது. அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். குறிப்பாக ABBCS மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.